In the Lord my horn is lifted high. Horn கொம்புன்னு படிச்சீங்களா? கொம்புன்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒவ்வொரு மாதரோட ஸ்ட்ரெங்த் இன்னைக்கு ஆயிக்கும் ஒரு பலம் இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? In the Lord நான் கர்த்தருக்குள்ள என்னோட பலம் உயர்த்தப்படுகிறது. ஹalleluya. தமிழ்ல கேட்டா சோ அவங்களோட பலம் இப்படி எங்க இருந்து வருதுன்னா நான் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது I have a new strength. ஹார்ன் சொல்லும்போது you have a new strength in the Lord. Hallelujah. நீ கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நீ பார்க்கிறதுக்கு அப்படியே வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் உன்னை பலமாக மாத்தி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. ஏன்னா sometimes Hannah feel shame because why? எல்லாமே வந்து தப்பா பேசுறாங்க. குடும்பம் தப்பாக பேசுது. வெளியே இருக்கிற உலகம் தப்பாக பேசுது. அப்ப அவங்க எப்படி நொந்து போயிருப்பாங்க, அவங்க எப்படி உடஞ்சி போயிருப்பாங்க. அப்ப அவங்க பலம் அப்படி பலவீனமாக போயிருக்கும். ஆமாவா இல்லையா? பையனுங்க இல்ல பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா வந்து யாரு கிட்ட சொல்லுவாங்க? அம்மா கிட்ட என்ன சொல்லுவாங்க? என்ன உன் பையன் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான்? வெக்கமா இல்லையா? என்ன ஓ பொம்பளை பிள்ளை இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு? bring shame இல்லையா? சோ அதெல்லாம் அந்த தாய் தான் இருக்குது. ஏன்னா அப்பா சொன்னா வேற, அப்பா வந்து என்ன சொல்லுவாரு? ஸ்ட்ரெயிட்டாவே அடிதான். கரெக்டா? அம்மா என்ன சொல்லுவாங்க? அடிக்க மாட்டாங்க. முதல்ல மனசு உடையும். ஒரு ஒவ்வொரு கேட்டகரியும் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த தாய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த தாய் அழுவதாங்க முடியும். she will feel worried, she will sad, she will emotional. அப்படியே நொறுக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அம்மாவா இல்லையா? ஒரு பிள்ளை தப்பு செஞ்சாலும் அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நல்ல பிள்ளை சுமக்க முடியல, அவங்க உலகமே தப்பாக பேசுது. ஆனா என் கர்த்தர் பார்வை அவங்க மேலதான் இருக்கு. Hallelujah. My God, I still watching you. My God, I still protect you. Hallelujah. He never leave you alone. Amen. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை விட்டு போயிட்டாருங்க சொல்றீங்களா? கர்த்தர் என்னோட இருக்காருங்க. Hallelujah. So நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களோட ப்ராப்ளம் தான் பாப்பாரு, உங்களோட ப்ராப்ளம் தான் பத்தி பேசுவாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னோடு நெருங்கி இருக்கும்போது, நீ என்னோட நெருங்கி இருக்கிற போது நான் உன்னை பலப்படுத்துவேன். எந்த ஆடுக்கு செவி கொடுக்கிறார்னா, எந்த ஆடு அவர் நோக்கி பார்க்குதோ அந்த ஆடுக்கு செவி கொடுக்கிறார். ஹalleluya.